பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 11th தமிழ் முதல் இயலில் புக் பேக்கில் பிறமொழி சொற்களை தமிழாக்கம் செய்கன்னு கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமானது மட்டும் நம்ம பார்த்துடலாம். வாடகை அப்படின்னா என்னென்னா குடி கூலி, மாதம் அப்படின்னா திங்கள். இதில் பாருங்கள், நிச்சயம் அப்படின்றது வேற்றுமொழி சொல் தான். நிச்சயம் அப்படின்னா உறுதி, உத்தரவாதம்னாலும் உறுதி தான். சந்தோஷம்ன்றது மகிழ்ச்சி, நம்மளுக்கு தெரியும். இது பாருங்கள், வித்தியாசம் அப்படின்னா அதுக்கு தமிழ்மொழி சொல் வந்து வேறுபாடு. உற்சாகம் அப்படின்னா பூரிப்பு. ஏற்கனவே உற்சாகம் கேட்டிருக்காங்க ஓல்டு கொஸ்டினில். ஸோ உற்சாகம் அப்படின்னா என்னென்னா பூரிப்பு. அடுத்து பாருங்கள், விசா அப்படின்னா நுழைவு இசைவு, பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு. இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கணும். விசா அப்படின்னா நுழைவு இசைவு, யாருமே விசாரித்து தான் உள்ள நுழைய விடணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. விசா அப்படின்னா நுழைவு இசைவு, பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு. பத்திரிக்கை அப்படின்னா நாளிதழ். கோரிக்கை பாருங்களேன், கோரிக்கை அப்படின்னா வேண்டுதல். அதே மாதிரி யுகம் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னா என்னென்னா ஊழின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து இது பாருங்கள், ராச்சியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ராச்சியம்னா என்ன அப்படின்னா மாநிலம், அதை தான் ராச்சியம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்களேன், முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றது அது பிறமொழி சொல். முக்கியத்துவம் அப்படின்னா முதன்மை, சரியா. அடுத்து சொந்தம், நம்ம சொந்த பந்தம்னு சொல்கிறோம்ல, அதுவும் பிறமொழி சொல் தான். சொந்தம் அப்படின்னா அதுக்கு தமிழாக்கம் வந்து உறவு. சமீபம் அப்படின்னா என்னென்னா அருகில் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே மாதிரி தருணம் அப்படின்னா உரிய வேலை, சரியா. சிறந்த தருணத்திற்காக காத்திருக்கிறேன்னா அப்படி, அதாவது உரிய வேலைக்காக காத்திருக்கிறேன். தருணம் அப்படின்றதும் பிறமொழி சொல் தான். அதோட இந்த இது பாருங்கள், சங்கீதம் அப்படின்னா இசை, சரியா. சங்கீதம்ன்றது பிறமொழி சொல், இசைன்றது தான் தமிழ்மொழி சொல். அடுத்து வித்யா அப்படின்னா அதை கலையறிவு அப்படின்னு சொல்லலாம், இல்லை கல்வின்னு சொல்லலாம், சரிங்களா. வித்யா அப்படின்னா என்னென்னா கலையறிவு. அடுத்து மகாஜனம் அப்படின்னா பெருமக்கள், இது ரொம்ப முக்கியமானதுங்க. மகாஜனம் அப்படின்னா பெருமக்கள். சாகரம் அப்படின்னா கடல். இது எல்லாமே 11th தமிழ் புது புக்கில் இருக்குது. நன்றி.